கர்த்தருக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அனுதினமும் நாம் சத்திய திருவசனத்தை நாம் அறிந்து இந்த சத்திய திருவசனத்தோடு நாம் நடப்போம். இந்த சத்திய திருவசனம் நித்திய ராஜ்யத்திற்கு நேராய் உங்களை வழி நடத்தும். கடந்த நாட்கள் முழுவதும் தேவனுடைய திருவசனங்களை நாம் தியானித்தோம். அக்கிரம ஊழியக்காரர்கள் யார்? தேவ பக்தியின் வேஷத்தை தரித்த ஊழியக்காரர்கள் யார்? பணாசை உள்ள ஊழியக்காரர்கள் யார்? தேவனுக்கு பிரியமில்லாமல் ஊழியத்தை செய்த ஊழியக்காரர்கள் யார்? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாத ஊழியக்காரர்கள் யார்? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஊழியக்காரர்கள் யார் என்பதை குறித்து ஒவ்வொரு நாளும் தேவனுடைய திருவசனங்களை நாம் கேட்டோம். தேவனுக்கு பிரியமில்லாமல் சுயநலத்திற்காக ஊழியத்தை செய்தவர்கள், பணாசை பொருளாசைகளை கொண்டு அவலட்சணமான ஆதாயத்துக்காக ஊழியம் செய்தவர்கள், இம்மைக்காக தேவனை தேடினவர்கள், கடைசி நாட்களிலே வஞ்சக உபதேசத்தை கொண்டு வந்தவர்கள், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் சுகபோகத்திற்காகவும் தன்னுடைய சுய கற்பனைகளை போதனையாக்கி உபதேசங்களாகவும் போதித்த அநேக ஊழியக்காரர்களை குறித்து நாம் தியானித்தோம். வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32-36 வாசிக்கிறது போல, சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். 36 வாசிக்கிறோம், குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை என்று. எது சத்தியம்? யோவான் 17ஆம் அதிகாரம் 17 வாசிக்கிறது போல, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். இந்த வார்த்தைகளை குறித்து நாம் தியானித்தோம். இந்த வசனம் தான் சத்தியம், இந்த வசனம் தான் உங்களை பரிசுத்தமாக்கும். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி சத்தியத்தை சத்தியத்தின் பிரகாரமாய் போதிக்கிற, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் உண்மையும் உத்தமமாய் போதித்து வருகிற ஊழியக்காரருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நாம் நடப்போம். இந்த சத்திய திருவசனத்தை அனுதினமும் தியானிப்போம். இந்த சத்திய திருவசனம் நம்மை பரிசுத்தமாக்கும். இந்த சத்திய திருவசனம் தேவனாய் கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தி நித்திய ராஜ்யத்திற்கு நேராக கொண்டு போவார். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். சோத்திரிக்கு நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய திருவசனங்களை கர்த்தாவே நாங்கள் அறிந்தோம். இந்த சத்திய திருவசனத்தை அறிந்து நாங்கள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்தவர்களாய் நாங்கள் நித்திய ஜீவனுக்கு கடந்து வர என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் வார்த்தையினால் எங்களை பேசினீரப்பா. யார் சத்தியத்தை போதிக்கிறவர்கள், யார் உண்மையும் உத்தமமாய் ஊழியத்தை செய்கிறவர்கள், யார் தேவனுக்கு பிரியமில்லாமல் அந்தி கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்கிறவர்கள் என்பதை குறித்து நாங்கள் வேதத்தை தியானித்தோம். இனி கொடுக்கிற ஒவ்வொரு நாள் வார்த்தைகளிலும் என் தகப்பனே, நாங்கள் சத்தியத்திற்கு சாட்சியா ஜீவிக்க இந்த தேவனுடைய திருவசனங்களை வேதம் சொல்லுகிற வார்த்தையின் பிரகாரமாய் சபையிலே காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னது போல, இந்த திருவசனங்களை யார் யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களெல்லாம் சத்தியத்தை அறிந்து நித்தியத்திற்கு கடந்து வர வேண்டும் என்று சொல்லி என் தகப்பன் நீர் விரும்புகிறீரோ அந்த ஆத்துமாக்களை கொண்டு வாரும். சத்தியம் யாராருக்கெல்லாம் கர்த்தாவை வெளிப்பட வேண்டும். இந்த சத்தியத்தை அறிந்து நித்தியத்திற்கு ஆண்டவருடைய ஜீவ புத்தகத்தில் யார் பெயர் எழுதப்பட்டிருக்கிறீரோ அந்த ஆத்துமாக்களை கர்த்தாவே நித்தியத்தில் கர்த்தாவே நீர் கொண்டு வர போகிற ஆண்டவரை உன்னதமான அந்த கிருபைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரை தலைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கொடுக்கப்பட்ட ஜீசஸ் கிரைஸ்ட் ரெடிமிஸ் ஃப்ரம் ஆல் சின் மினிஸ்ட்ரி தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. சகல ஜாதி ஜனங்களும் சத்தியத்தை அறிய தேவ கிருபையை தாரும் ஆண்டவரை நித்திய ராஜ்யத்திற்கு கொண்டு வரோம் அப்பா சொல்லி தலைகளை தாழ்த்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தைகள் கடந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.